குமாரராஜா சார்கிட்ட வந்து சில விஷயம்லாம் பேசி இது பண்ணும்போது முதல்ல ரொம்ப பயந்தேன் நான். ரொம்ப பயந்தேன் அவர். ஏன்னா பயப்படுறது அவருனால இல்லை, அவர் நேர்மையால், அவர் உண்மையாக இருக்கிறனால, அவருடைய அறிவு பார்த்து இப்போ வரைக்கும் அவர் என்கிட்ட ரொம்ப அன்பாகவும் ரொம்ப அழகாகவும் பழகுவார். ஆனாலுமே எப்போ அவர் ஃபோன் பண்ணால் எனக்கு பதட்டம் வந்துடுது. பேசும்போது ஒரு 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 நடுக்கு. ஆனால் அவர் என் மேலே பேரன்பு கொண்டு தான் எப்பவுமே பேசுவார், ரொம்ப அன்பாக பேசுவார். நீங்களும் பேசின அந்த பாலமுருகன் இன்டர்வியூ வச்சு நான் பேசியிருக்கேன் நான் அவர்கிட்ட. நீங்கள் என்ன கேட்க முயற்சி பண்ணல அதை நானும் கேட்டுக்கிட்டு தான் பல நாள் வந்து அது புரியட்டுமேனு நினைவு ஒரு பறவை பார்த்து நான் ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து அதை இன்டர்வியூவில் நிறைய பேர் வந்து இப்போ டிலியூஷன்ஸ் அப்படிலாம் பேசும்போது என்னது இது ஒன்றுமே அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, படம் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருந்தது அப்படின்னு நினச்சிட்டு நான் ஊர்ந்து கவனிக்கல. நமக்கு அவள் தான் அறிவு. அப்படின்னா அதனால் ஃபோன் பண்ணி ஐயா நான் 2 முறை படம் பார்த்தேன், ஒரு மாதிரி ஒன்றுமே சொல்லலை, நீங்கள் சொல்லி கொடுத்துக்க வேணாமா எனக்கு அப்படின்னு நான் கேட்டேன் அவர்கிட்ட. சொன்னேன் இல்லை ஐயா அது அப்படி இல்லை, நான் ஒன்று எடுத்துருக்கேன், அது உங்களுக்கு எப்படி புரியுது அவ்வளோதான். அது நான் புரிஞ்சிக்க மாட்டேனா, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டா எத்தனை பேருக்கு குமாரராஜாவோட உட்காந்து எடிட் ஷூட்டில் படத்தை பார்த்து அதை பற்றி அப்போ நான் பேசும்போது அது தெரிஞ்சிருக்கு இல்லை. ஆனாலுமே நான் அந்த அவ்வளோதான் பொறுமையாக சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நான் முன்னாடி வந்து இல்லை அப்படி இல்லை, இது இப்படி போணுச்சு, இப்படி பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்போது ஒன்று புரிய வச்சுட்டோமேன்ற என் சந்தோஷம். அப்படி அவர் அதில் ஆமாம் இப்படி புரிஞ்சுக்கிட்டதும் சரிதான் அவர் ஒன்று சொல்கிறார்ல, எனக்கு வந்து அது அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ நீங்கள் பலமுறை கேட்க முயற்சி பண்ணும்போது வந்து நான் திறந்த அது ஒரு கதவு தான். யார் எப்படி பார்த்தா ஒரு 1000 கதவு திறக்கும்போது நான் ஒரு கதவு திறந்து 1000 கதவு அடைக்க விரும்பலைங்கிறதும் அந்த பாலமுருகன் பழக்கடு அந்த இன்டர்வியூ 2 முறை பார்த்தேன் சார். நான் முன்னாடி பேசும்போது சொன்னேன், நீங்கள் பேசும்போது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது, அது காலத்துக்கு நின்று உங்கள் படத்தை போல் உங்கள் இன்டர்வியூவும் பின்னாடி பேச போனேன் சார், அது நிஜமாக தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க அதை தெரிஞ்சுப்பாங்க சார் அப்படின்னு. அது இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறது முக்கியம் ஐயா அப்படின்னு சொன்னேன்.